மந்தை மேய்க்கும் மேய்ப்பராய் இசையான மைந்தராய் மந்தை மேய்க்கும் மேய்ப்பராய் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார் தந்தையார் செய்த தச்சு தொழிலையே தனையனும் செய்தாரே தங்க உழவர்கள் உழுதிட கலப்பைகள் செய்து கொடுத்தாரே தங்க உழவர்கள் உழுதிட கலப்பைகள் செய்து கொடுத்தாரே நிலங்களை உழுவது போல் உள்ளத்தை உழுங்கள் என்று உலக பிதா சொன்ன போது உழவர்கள் தொழிலாளர் ஊராரின் எண்ணமதில் இயேசு ஒன்றாக பதிந்து விட்டார் இயேசு ஒன்றாக பதிந்து விட்டார் அன்பு குழந்தைகள் அருகில் இருப்பதே ஆண்டவன் தொண்டு என்றார் இயேசு ஆண்டவன் தொண்டு என்றார் 30ஆம் வயதில் யோர்தான் ஆற்றங்கரையில் சென்றாரே யோவான் என்ற ஞானி நண்பால் நோன்புகள் ஏற்றாரே ஞான ஸ்நானமும் பெற்றாரே துன்பத்தை அகற்றி இன்பமாய் வாழ வழி பல சொன்னாரே துன்பத்தை அகற்றி இன்பமாய் வாழ வழி பல சொன்னாரே இயேசு நண்பனாம் யூதாஸ் நன்றியை மறந்து காட்டி கொடுத்தானே 30 காசுக்காகவே காட்டி கொடுத்தானே செனகரீம் என்ற நீதிமன்றத்தில் இயேசு நின்றாரே தெய்வ நிந்தனை செய்பவர் என்ற பழியை சுமந்தாரே தெய்வ நிந்தனை செய்பவர் என்ற பழியை சுமந்தாரே சிகப்பு வங்கியால் இயேசுவை மூடி சவுக்கால் அடித்தாரே இயேசுவை சிலுவையில் அறைந்தாரே கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நல்மேய்ப்பரின் குரல் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவனுடைய செய்தியை கேட்பதற்கு முன்பு தலை வணங்கி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, தேவரீர் நல்ல ஒரு தருணத்தை நீர் கொடுத்த மாபெரும் தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சற்று நேரம் உடைய சத்தியத்தை தியானிக்கவும்
உம்மை நோக்கி பார்க்கவும் நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக உமக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். உம்முடைய சத்தியத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய உள்ளத்தை ஊடுருவி சென்று நாங்கள் உமக்கு சாட்சிகளாக எழுப்பி பிரகாசிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இப்போதும் இந்த நேரத்தை எமது சமூகத்தில் ஒப்புவிக்கிறோம். தேவரீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான் என்று கர்த்தர் சொல்கிறார். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். மோசேயின் சகோதரி மிரியாம் மற்றும் மோசேயின் சகோதரன் ஆரோன், இவர்கள் இருவரும் மோசேக்கு விரோதமாக 2 காரியங்களை பேசினார்கள். ஒன்று, மோசே எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீயை விவாகம் பண்ணியதால் அவனுக்கு விரோதமாக பேசினார்கள். எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீயை விவாகம் பண்ணியது மிரியாமிற்கும் ஆரோனுக்கும் பிடிக்கவில்லை. ஆகையினால் இருவரும் சேர்ந்து மோசேக்கு விரோதமாக எழுப்பினார்கள். இரண்டாவது, கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரமல்ல எங்களை கொண்டும் பேசினார் என்கிறார்கள். மோசே மாத்திரம் பெரியவன் அல்ல, அவனோடு கூட மாத்திரம், அவன் மூலமாக மாத்திரம் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் பேசவில்லை. நாங்களும் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள்தான், எங்கள் மூலமாகவும் கர்த்தர் பேசுகிறார் என்று மோசேயின் மேல் பொறாமை கொண்டு மிரியாமும் ஆரோனும் 2 வகையான காரியங்களை அவருக்கு மோசேக்கு விரோதமாக முன்வைக்கிறார்கள். இப்படியாக இருவரும் பேசிக் கொண்டதை கர்த்தர் கேட்டார் என்று சத்தியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் தன்னுடைய சகோதரன் தன்னுடைய சகோதரியும் தனக்கு விரோதமாக பேசிய இந்த விஷயத்தில் மோசே எந்தவித மறுப்பும் சொல்லாமல், எதிர்ப்பும் சொல்லாமல், தெரிவிக்காமல், அவன் கோபப்படாமல் மிகவும் அமைதியாய் இருந்தான். இதை பார்த்த கர்த்தர், மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான் என்று சொல்கிறார். கர்த்தர் இஸ்ரவேலரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து அவர்களை புறப்பட பண்ணின விஷயத்தை மீதியானில் ஆசாரியனாய் இருந்த மோசேயின் மாமனாகிய எத்திரோ கேள்விப்படுகிறார். இதை கேள்விப்பட்ட போது மோசேயினால் திருப்பி அனுப்பிவிடப்பட்ட தன்னுடைய மனைவி ஆகிய சிப்போராலையும் அவளுடைய 2 குமாரரையும், சிப்போராளுடைய தகப்பன் எத்திரோ, அதாவது மோசேயின் மாமனார், இவர்களை அழைத்து கொண்டு சீனாய் வனாந்தரத்திற்கு வருகிறார். அங்கு வந்து மோசேயை சந்தித்து மோசேயின் மனைவியையும் அவனுடைய பிள்ளைகளையும் மோசேயோடு கூட சேர்த்து வைக்கிறான். இப்படியாக சேர்த்து வைத்த பின்பு அங்கே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி சென்றபோது தினமும் அவர்கள் எங்கெல்லாம் பாளையம் இறங்கி இருக்கிறார்களோ அங்கெல்லாம் 6 லட்சம் ஜனங்களை அவன் நியாயம் விசாரித்து வந்தான். ஜனங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சிறிய பிரச்சனைகள், பெரிய பிரச்சனைகள், எல்லா பிரச்சனைகளையும் மோசே ஒருவனே தீர்த்து வைத்து மக்களுக்கு ஆலோசனைகளை சொல்லி வந்தான். இப்படியாக தினமும் காலையிலிருந்து இரவு வரை மோசேயின் கூடாரத்திற்கு வெளியே அநேகர் வரிசையில் நின்று கொண்டிருந்தார்கள். மோசேயின் இடத்தில் நியாயத்தை கேட்பதற்கு, வழக்குகளை விசாரிப்பதற்கு.
இதை பார்த்து கொண்டிருந்த மோசேயின் மாமனார் எத்திரோ, நீர் ஒருவராக எப்படி இத்தனை லட்சம் ஜனங்களுக்கு வழக்கை விசாரிக்க முடியும்? ஆகையினால் நீர் தலைவர்களை ஏற்படுத்தும், அவர்கள் இவர்களுடைய வழக்குகளை விசாரிக்கட்டும். நீர் மிகவும் முக்கியமான வழக்குகளை மாத்திரம் விசாரிக்கலாம் என்று ஆலோசனை கூறுகிறார். இதை நாம் யாத்திராகமம் 18ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். மேலும் என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 29 முதல் 33 வசனங்களில் மோசே தன்னுடைய மாமன் மகன் ஓபா என்பவனுடைய உதவியை நாடுவதை பார்க்கிறோம். தனக்கு உதவி செய்யும்படியாக ஓபாவை மோசே அழைக்கிறான். பின்பு என்னாகமம் 11ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய ஆலோசனையின்படி 70 மூப்பர்களை தனக்கு உதவியாக அவன் தெரிந்தெடுக்கிறான். இந்த இரண்டு விஷயத்திலும், அதாவது மோசே தன் மாமன் மகனை உதவிக்கு அழைத்ததையும் 70 மூப்பர்களை தன்னுடைய உதவிக்காக தேர்ந்தெடுத்த விஷயத்திலும் மோசே தன்னுடைய சகோதரியாகிய மிரியாமையும் தன் சகோதரனாகிய ஆரோனையும் கலந்து பேசவில்லை என்றும், மூப்பர்களை தெரிந்தெடுத்த விஷயத்தில் இவர்கள் இருவரையும் பயன்படுத்தவில்லை என்றும் இருவருக்கும் மோசேயின் மேல் கோபமும் பொறாமையும் ஏற்பட்டது. நேற்று வந்தவர்களை வைத்துக்கொண்டு இவன் காரியங்களை செய்கிறானே, இத்தனை ஆண்டுகள் நாம் இவனோடு கூட இருந்தோமே, நம்முடைய ஆலோசனையை அவன் கேட்கவில்லையே, நேற்று வந்தவர்கள் இவனுக்கு முக்கியமாகி போய்விட்டதா என்ற எண்ணத்தோடு இவர்கள் மோசேயினிடத்தில் கோபம் கொள்கிறார்கள், பொறாமையாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மோசேயினிடத்தில் கோபம் கொண்ட விஷயத்தில் மிரியாம் அதிகபட்ச பங்கு வகிக்கிறார். ஆகையினால் தான் மிரியாவுக்கு மாத்திரம் கர்த்தர் தண்டனையை கொடுப்பதை என்னாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். நான் வாசிக்கிறேன். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனதென்ன என்கிறார். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானால் ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியாய் இருக்க கண்டான் என்று எழுதியிருக்கிறது. இந்த வசனங்களின்படி கர்த்தர் மிரியாமை தண்டித்தார், ஆனால் ஆரோனை தண்டிக்கவில்லை. ஏனென்றால் ஆரோன் மிரியாவின் பேச்சை கேட்டு அவன் மோசேக்கு விரோதமாக உருவானே தவிர அவன் தானாக முன்வந்து அவனாக மோசேயினிடத்தில் கோபப்படவில்லை. மிரியாவின் பேச்சை கேட்டதினால் அவன் கோபப்பட்டான். ஆக மோசேயின் மேல் பொறாமை கொள்வதற்கும் கோபம் கொள்வதற்கும் காரணமானவள் மிரியாம். எனவேதான் கர்த்தர் மிரியாமை மாத்திரம் அங்கே தண்டிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆரோனை பற்றி நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஆரோன் எப்போதும் மற்றவருடைய பேச்சை கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். அவன் ஏற்கனவே இஸ்ரவேல் புத்திரர் சொல்லை கேட்டு பொன் கன்றுக்குட்டியை உருவாக்கினவன் இல்லையா? அதுபோலத்தான் இங்கேயும் அவன் மிரியாமின் பேச்சை கேட்டு மோசேக்கு எதிராக நடந்து கொள்கிறான். ஆக இஸ்ரவேல் புத்திரர் பேச்சை கேட்டு பொன் கன்றுக்குட்டியை உருவாக்கி கர்த்தருக்கு பண்டிகை என்று சொல்லி
இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கும்படியாக செய்தான். ஆனால் இங்கே மிரியாமின் பேச்சை கேட்டு மோசேக்கு எதிராக செயல்படுகிறான். இது ஆரோனிடத்தில் காணப்பட்ட பலவீனம். அந்த பலவீனத்தின் நிமித்தம் அவன் இப்படியாக நடந்து கொண்டான். இது அவன் திட்டம் போட்டு செய்த செயல் என்று சொல்ல முடியாது. ஆகையினால் தன் கர்த்தர் அவனை தண்டிக்காமல் விட்டுவிட்டார். இந்த சம்பவத்தை யாத்ரா 32ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலர்கள் பொன் கன்றுக்குட்டியை செய்து அதற்கு ஆராதனை செய்தபோது அங்கே கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்பட்டது. இதை பார்த்த மோசே கர்த்தருக்கு விரோதமான இந்த செயலை கண்டு அவனுடைய உள்ளம் கொதித்தது. அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்பட்டதை பார்த்த மோசே தன்னுடைய கோபத்தை அவன் வெளிப்படுத்தினான். நாம் பார்க்கிறோம், பாருங்கள், நான் வாசிக்கிறேன். யாத்ரா 32, 19, 20 வசனங்கள். அவன் பாளையத்துக்கு சமீபித்து அந்த கன்றுக்குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் மூண்டவனாகி தன் கையிலே இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எரிந்து உடைத்து போட்டு அவர்கள் உண்டு பண்ணின கன்றுக்குட்டியை எடுத்து அக்கினியில் சுட்டெரித்து அதை பொடியாக அரைத்து தண்ணீரின் மேல் தூவி அதை இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படி செய்தான் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருடைய கரத்தினால் எழுதி கர்த்தருடைய கரத்தினால் கற்பலகையை செதுக்கி மோசேயினிடத்தில் கொடுக்கப்பட்ட அந்த கற்பலகையை ஜனங்கள் மேல் இருந்த கோபத்தின் நிமித்தம் அவன் தூக்கி எறிந்து விடுகிறான். இதுதான் மோசே முதலாவது கொண்ட கோபம். ஆனால் என்னாகமம் 12ஆம் அதிகாரத்தில் மிரியாமும் ஆரோனும் மோசேயின் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்த போது மோசே அதை பார்த்து எதுவும் பேசாமல் பொறுமையோடும் அமைதியாகவும் சாந்தமாகவும் இருப்பதை நாம் இந்த சத்தியத்தில் பார்க்கிறோம். தனக்கு விரோதமாக தனக்கு பிரியமானவர்களே, தன்னோடு கூட இருக்கிறவர்களே செயல்பட்ட போது மோசே அவர்கள் மேல் கோபம் கொள்ளவும் இல்லை, அவர்களுக்கு விரோதமாக அவன் நடந்து கொள்ளவும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் அநேக முறை நமக்கு விரோதமாக யாராவது செயல்பட்டால் நாம் எவ்வளவு கோபப்படுகிறோம், எவ்வளவு வெறுப்பை வெளியே காண்பிக்கிறோம். நம்முடைய உண்மையான குணத்தை வெளிப்படுத்தி விடுகிறோம். ஆனால் மோசே கர்த்தருக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்பிய சமயத்தில்தான் அவன் கோபப்பட்டானே ஒழிய தனக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்பிய போது, தனக்கு பிரியமானவர்கள் நடந்து கொண்ட போது அவன் கோபம் கொள்ளவில்லை. அவன் சாந்த குணம் உள்ளவனாகவும் அமைதியாகவும் மோசே காணப்பட்டான். இந்த நல்ல ஒரு பாடத்தை மோசே நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் அவர் மூலமாக இன்றைக்கு நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மற்றவர்களால் குற்றம் சாட்டப்படும் போதும், பொறாமை கொண்டு நம்மேல் அவர்கள் கோபப்படும் போதும் மோசேயை போல நாம் கோபப்படாமல் அமைதியாகவும் சாந்த உள்ளவர்களாகவும் இருப்போம் என்றால், எப்படி கர்த்தர் மோசேயை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்தாரோ அதுபோல நம்மோடும் நம்மளை கொண்டும் அவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். கர்த்தர் மோசேயை குறித்து அவரே சாட்சி கொடுத்தார். அவர் சொல்கிறார், என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். அதைப்போல் நம்மை பார்த்து இன்றைக்கு கர்த்தர் சாட்சி கொடுக்க முடியுமா? அது மாத்திரமல்ல,
நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனதென்ன? நாம் அமைதியும் சாந்த குணம் உள்ளவர்களாகவும் நடந்து கொள்வோம் என்றால் கர்த்தர் நமக்காக பேசுவார். கர்த்தர் நமக்காக கோபம் கொள்வார். யாரெல்லாம் நம்மை கண்டு பொறாமை கொள்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். நாம் அமைதியாகவும் சாந்த குணமுள்ளவர்களாகவும் இருக்க கற்றுக்கொள்வோம். இந்த குணத்தை பெற்று கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்வோம். அப்பொழுது நாமும் நம்முடைய வீட்டாரும் ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தலைவணங்கி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, தேவரீர் மோசேயின் வாழ்க்கையின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசியதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரின் சாயலை மோசே கண்டது போல நாங்கள் காண நீர் எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய வீட்டில் அவன் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான் என்று நீரே அவனை குறித்து சாட்சி கொடுத்தேன். அப்படிப்பட்ட சாட்சி எங்களிடத்தில் இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் தயவாய் இறங்கி நீர் எங்களுக்கு மன்னியும், மோசேயைப் போல மாற்றும். உமது சாந்த குணத்தை நீர் எங்களுக்கு தாரும், நீடிய பொறுமையை தாரும். எல்லா சூழ்நிலைகளிலும் மோசேயைப் போல நாங்கள் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும் தகப்பனே. எங்களையும் என்னுடைய பிள்ளைகளையும் என்னுடைய குடும்பத்தையும் நம்முடைய சமூகத்தில் ஒப்புவிக்கிறோம். தேவனை நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். எங்கள் இரட்சகரும் அருமை மீட்பெருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி. காட் பிளஸ் யூ. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எந்த
புல் மீது அமிழ்த்து கழுதவனை, புல் மீது அமிழ்த்து கழுதவனை, முன்னணை மீது சின்ன குமாரனை, முன்னுரை நூற்படியின் நிலதுற்றோனை தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை தோத்திரம் செய்வேனே. கந்தை பொதிந்தவனை, வானோர்களும் வந்தடி பணிபவனை, வானோர்களும் வந்தடி பணிபவனை, வானோர்களும் வந்தடி பணிபவனை, மந்தைய சானந்த மாற்றி அழித்தோனை, மானவரன் என்னும் ஞான குணவனை தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை தோத்திரம் செய்வேனே. செம்பொன்னுருவானை, தேசிகர்கள் தேடும் குருவானை, தேசிகர்கள் தேடும் குருவானை, தேசிகர்கள் தேடும் குருவானை, அம்பரமேவிய உம்பர் கணத்தோடு அன்பு பெற நின்று பைம்பொன் மலர்தோடி தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை தோத்திரம் செய்வேனே. நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், இந்த உலகை ஆளும் மேய்ப்பன், இந்த உலகை ஆளும் மேய்ப்பன். மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய், இசையான மைந்தனாய், மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய், இசையான மைந்தனாய், இதை நீக்கும் நேசனாய், இதை நீக்கும் நேசனாய், வந்தேன் சொந்தமாய். நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன். மந்தை சிதறும் நாளிலே நீ மறப்பாய் மேய்ப்பனை,